இந்த போர்டை எடுத்துட்டு நம்ம போர்டை மாட்டுங்க. ஐயா ஐயா ஐயா, ராஜரத்னம் பொல்லாத ஆளியா, வேணாம் ஐயா. நீங்க எல்லாம் இப்படி பயப்படுறதுனாலதான் கண்டவெல்லாம் கவர்மெண்ட் நிலத்தை சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறாங்க. நீங்க மாத்துங்க. முதலாளி, உங்க பேர் எழுதின போர்ட உங்க காலடியில கொண்டு போடுறாங்க. இதுவே தவறி உங்க தலையில பட்டுருந்துச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது? முதலாளி, இதை நீங்க சும்மா விடக்கூடாது. அப்பா முதலாளி, காருக்குள்ள உங்க துப்பாக்கி இருக்குது, எடுக்கட்டுமா? குட் மார்னிங் கலெக்டர் சார். குட் மார்னிங். என்ன ராஜரத்னன் என் பேருள்ள போர்ட புடுங்கி வீசி எறிஞ்சிட்டீங்களே? ஆமா, அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு இந்த போர்டை மாட்டிருக்கேன். எது அரசாங்கத்துக்கு சொந்தம், எது எனக்கு சொந்தம், எது உங்களுக்கு சொந்தம்? எதுவுமே யாருக்கு சொந்தம் இல்ல சார். எல்லாருக்குமே 6 அடி நிலம் தான், 6 feet. தத்துவமா? அந்த உண்மையை உணர்ந்திருந்தா ஆதி திராவிடர்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருந்த இடத்தை நீங்க ஏன் ஆக்கிரமிச்சீங்க? நான் என்ன திருண்ண மாதிரி சொல்றீங்க? நான் ஒன்னும் ஆக்கிரமிக்கல கலெக்டர். இந்த இடத்தை சுத்தி உள்ள 600 ஏக்கர் நிலமும் எங்க பரம்பரை சொத்து. அதுக்கிடையில இந்த நிலம் மாட்டிக்கிட்டு வெறும் முள்ளா கரம்பா பொட்டல் காடா கடந்தது. நான் தான் பரதாப்பட்டதை எடுத்து இவ்வளவு பெரிய பண்ணையாக்கினேன். இந்த நிலத்தை சரி பண்ணி கிணறு வெட்டி உரம் போட்டு பயிராக்கி சுத்தி நிக்கிற தென்னை மரம் இதை வைக்கிறதுக்கு நான் பண்ண செலவு 20 லட்சம். அதுல இருந்து கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இந்த நிலத்தை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நிலத்தை நீங்க எடுத்துக்கிட்டா அந்த 100 குடும்பம் அம்போன்னு தெருவில் நிக்கும். பரவாயில்லையா? அந்த 100 குடும்பத்தோட இன்னொரு 200 குடும்பத்துக்கு இந்த நிலத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர். அப்ப 300 குடும்பம் பழைக்கும்ல? பழைக்கட்டும் சார், நான் வேணான்னு சொல்லல. நீங்க பிரிச்சு கொடுங்க. ஆனா நிலத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பயிரெல்லாம் பாழா போயிடும் சார். நிலத்துல 3ல ஒரு பங்கை நான் ரோடு போடணும், சாக்கடை போடணும், பாடு பண்ணிடுவாங்க. இது நான் மட்டும் நஷ்டம் இல்ல, நம்ம நாட்டுக்கே நஷ்டம். இதை மனசுல வச்சுதான் நான் பயிர் பண்ணிட்டு இருக்கேன், நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக. நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி எனக்கும் ஓரளவு தெரியும். கவர்மெண்டோட ஆர்டரை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. நிறைவேற்றுங்க, அவசரப்படாதீங்க. சின்ன வயசுலயே படிச்சு கலெக்டர் ஆயிட்டீங்க. அரசாங்க பேப்பர் வச்சு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இந்த நிலத்துக்கு ஒரு வேலை சொல்லுங்க, வேலையை நான் கொடுத்துட்றேன். வரி கட்டணுமா கட்டிடுறேன். அப்புறம் உங்களுக்கு தனியா கவனிச்சிடுறேன். சின்னதா இல்ல, பெருசா. Shut up. என்ன இங்கிலீஷா? இது கூட பேசலன்னா நான் கலெக்டருக்கு படிச்சதே வேஸ்ட். பேசு பேசு, ஆனா யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்கிட்ட வேலை செய்யற ஆட்கள் இருக்கானுங்களே, ஐயோ ரொம்ப மோசமானவனுப்பா. நான் கால் எடுனா தலையை எடுத்துருவானுங்க. தலை வேணாம் உனக்கு. நான் இந்த வேலைக்கு வரும்போது எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். பார்க்கலாம். சரி, உன் தலையத்தை யார் மாத்த முடியும்? நான் போயிட்டு வரேன். சந்தோஷமா இரு. கொஞ்ச நாளைக்கு. என்ன மிரட்டுறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஊருக்கு ஒரு கலெக்டர் தான் தம்பி, நான் உன்னையே பாக்குறேன். ஆல்ரெடி